drama highlighting important social issues. Let's give them our full attention for this impactful performance. மேடம் இங்கே பாரு, இந்த டீச்சர் ஃபோன் பேசிட்டு வராங்க. அது எந்த வேணும் பார்த்து அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கொடுமா. ஏன்பா உன் வேனில் வர டீச்சர் ஃபோன் பேசிட்டு வராங்க, அவங்கள ஃபோனை கட் பண்ண சொல்லிட்டு பசங்களை பார்க்க சொல்லு. மேடம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. நீங்களாம் எதுக்காக ஸ்கூலுக்கு வரீங்க? படிக்க, டிசிப்ளின் கத்துக்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா இருக்க. நீங்க சொன்ன எல்லாமே சரிதான், ஆனா முக்கியமா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். அதுவும் எந்த மாதிரியான வேலைக்கு போகணும்னா அரசு வேலைக்கு போகணும். அதுவும் எந்த மாதிரியான அதிகாரிகள் ஆகணும்னா மக்கள் விரும்பும் சமுதாய அக்கறை உள்ள அரசு அதிகாரிகளாக ஆகணும். அது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது, ஏன்னா அது ஏற்கனவே நான் செஞ்சுட்டு இருக்க ஒரு வேலை தான். அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும். அது என்னன்னா, நான் சொல்றத கேட்டு என்னுடைய வழிகாட்டுதல் போய் நடந்தாவே போதும். உங்களுக்கு மற்றது எல்லாமே தானாவே நடக்கும். சரியா மேடம்? நீங்க ஏதாவது சொல்லணுமா? சரி, கிளாஸுக்கு போயிட்டு படிங்கப்பா. நம் நாட்டை காப்பவர்கள் யார் தெரியுமா? காவலர்கள். ஏமா இங்க வா. என்னம்மா சொல்லிட்டு இருந்த? நம் நாட்டை காப்பவர்கள் காவலர்கள். நம்ம நாட்டை காவலர்னா அப்ப நம்ம நாட்டு எல்லையில இருந்து நம்மளை காப்பாற்றுற ராணுவ வீரர்களா இல்ல காவலர்களா? ராணுவ வீரர்கள். அப்ப மக்களை காப்பாற்றுறவர்கள் தான் காவலர்கள், நம்ம நாட்டை காப்பாற்றுறவர்கள் வந்து ராணுவ வீரர்கள். நம்ம பசங்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அது சரியா இல்ல தப்பான்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டு தான் பசங்க கிட்ட அது கொண்டு போய் சேர்க்கணும். அது தப்பா பசங்களுடைய காதுக்கு எப்பவும் நம்ம போய் சேர்க்க கூடாது. புரியுதா? Good morning, students. Good morning, sir. Sit down. Prabhu, what did we learn yesterday? Yesterday we learned about nouns. Very good. Can you give me an example for noun? Yes, book is a noun. Excellent. Now can you example for sentence noun? I read book every day. That's a great sentence. Keep practice. Thank you, sir. ஏமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பசங்க எங்கம்மா? இங்கதான் சார் இருந்தாங்க. நான் எப்போ உள்ள வந்தேன்னு தெரியுமா? நானும் உள்ள வந்து பசங்க எல்லாரும் வெளியே கூட்டு போயிட்டேன். நானும் உள்ள வந்து எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? அப்பப்போ எழுதும் போது பின்னாடி திரும்பி பசங்க என்ன பண்றாங்கன்றது பார்க்கணும். அப்பப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா தான் பசங்க என்ன பண்றாங்கன்றது நம்மளுக்கும் தெரியும். பசங்களையும் கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கணும். புரியுதா? ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஃபைல் படிக்கலையாப்பா? எக்ஸாம் இன்னும் போர்ஷன் முடியல சார். இந்த படிக்க தெரியாத பிள்ளைங்களை படிக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சு பாடம் நடத்துகிற ஃபார்மாலிட்டி எனக்கு வேணாம். எனக்கு தேவை ஒரிஜினாலிட்டி.
அதனால பிரைட் ஸ்டூடெண்ட் புக் படிக்கட்டும். எழுத்தே தெரியாதவன் படிக்க முடியுமா? முடியாது சார். அவன் எப்படி புக்கை முடிக்க முடியும்? முடியாது சார். அதனால அவனை என்கிட்ட விடு. நான் கொடுக்குற ஃபைலை அவன் படித்து முடிக்க 2 இல்லைனா 3 வருஷம் கூட எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த 3 வருஷம் கழித்து அவன் படித்து புரிஞ்சுட்டு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டானா அந்த 3 வருஷத்து புக்கையும் அவன் படித்து புரிஞ்சுக்கும் திறமை அவனுக்கு வந்துடும். அதனால் அவனை என்கிட்ட விடு. நான் கொடுக்குற ஃபைலை அவன் படிக்கட்டும். சரியா? சரிங்க சார். இப்போங்கடா இல்லை பிரேக். சோமியா, சார் டீச்சர்ஸ் மீட்டிங் ரெடி பண்ணுமா? மிஸ் எல்லாரும் டீச்சர் மீட்டிங் வாங்க மிஸ். மிஸ் ஒரே நிமிஷம் மிஸ், ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வரேன் மிஸ். நான் லாஸ்ட் சோமியா, சோமியா சார் எல்லாரும் வந்துட்டாங்க சார். எல்லாரும் வந்துட்டாங்க சார். பசங்க பிரேக் போகும்போது பார்த்தீங்களா எப்படி இடிச்சிட்டு போனாங்கன்னு? பார்த்தீங்களா? அந்த இன்சிடென்ட் நம்ம ஸ்கூலில் நடக்கக்கூடாதுன்னா இங்கே வாங்க சார். இப்போ ஒரு குழந்தை உள்ளே இருந்து வெளியே வரும்போதும் வெளியில் போர்ட்டிகோல இருந்து ஒரு குழந்தை நடந்து வரும்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா இடிச்சுப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை உள்ளே இருந்து வெளியே வரும்போது 2 சைடும் பார்த்தாங்கனாக்கா அந்த இன்சிடெண்ட் இந்த ஸ்கூலில் நடக்காது. எனக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு, அதுக்கப்புறம் தான் படிப்பு. புரியுதா? இதை ஒரு கிளாஸ்லேயும் போயிட்டு பசங்க கிட்ட செஞ்சு காமிக்கணும். தினமும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்றது தெரிஞ்சுக்கணும், செக் பண்ணணும். புரியுதா? தேங்க்யூ. ஒரு குழந்தை ஃபைல் முடிச்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு சாக்லேட் தந்து என்கரேஜ் பண்ணணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு ஃபைல் முடிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி கொடுமா. சோமியா, பிசிக்கலுக்கு ரெடி பண்ணுமா? மிஸ் எல்லாரும் பிசிக்கலுக்கு ரெடி பண்ணுங்க. மிஸ் இது வர எங்க கொடுத்தீங்க? அன்புங்க நம்ம எதுக்காக பிசிக்கல் பண்றோம்னு தெரியுமா? இப்ப நம்ம பிசிக்கல் பண்ணுவோம், பண்ணிட்டு ஸ்கூல்ல நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் நம்ம ஜெயிச்சு சர்டிஃபிகேட்ஸ் வாங்குவோம். அந்த சர்டிஃபிகேட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா போட்டித் தேர்வு ஒன்று வைப்பாங்க. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு போட்டித் தேர்வு ஒன்று வைப்பாங்க. அதில் மார்க் குறைவாக வந்ததுன்னா அதில் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதுக்கெல்லாம் நம்மளுக்கு உதவும். புரியுதா? ரெடி? ஜம்ப். ஓகே, அடுத்து டோ கீழே அமுத்தி கீழே தூக்கு, கீழே அப் டவுன், அப் டவுன். அடுத்து 1 2 3 4 பேக்வர்ட்ல 1 2 3
4 breathing position, breathing, breathe out. சத்தம் எப்படி வரணும்னா breathing பண்ணும்போது breathe out பண்ணும்போது இந்த சவுண்டை நம்ம வெளியிடணும். புரியுதா? breathing, breathe out, breathing, breathe out. Okay, thank you. அது அவங்க வெளிய டீச்சர்ஸ் மீட்டிங் ரெடி பண்ணுமா? மிஸ் எல்லாரும் மீட்டிங் வாங்க மிஸ். சார் எல்லாரும் மீட்டிங் வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க சார். எல்லாரும் வந்தாச்சா? நம்ம நோக்கம் தெரியும் தானே உங்களுக்கு ஏற்கனவே. அதை இன்னும் ஒரு முறை சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. புரியுதா? நிலா பள்ளிக்கு வருகை புரியும் மாணாக்கர்களை பாதுகாப்பாக வைத்திருத்தல் மற்றும் பராமரித்தல், நற்குணங்களை கற்பித்தல், ஒவ்வொருவரின் கல்வி நிலையத்தில் அவர்களை அந்நிலையத்திலிருந்து கல்வியில் படிப்படியாக உயர்த்த தாளர் பே பாரதி அவர்களின் வழிகாட்டுதல் படி நடத்தல். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுக்கும் ஒரே ஒரு மாணவனை உருவாக்க முயற்சிக்காமல் இப்பள்ளி மாணவர்களை வருங்காலத்தில் மதிப்பு மிக்க மதிப்பு மிக்க வளமிக்க வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தே பே பாரதி அவர்களின் முக்கிய நோக்கம். உங்களுக்கு புரிஞ்சுதா? இதபடிதான் நம்ம கிளாஸ்ல வந்து பசங்க கிட்ட நம்ம நடக்கணும். புரியுதா? சரியா மேடம்? நீங்க ஏதாவது சொல்லணுமா? சரி 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 லீவ் லாவணியா மிஸ் எங்கப்பா? நர்சம்மா எங்க? ஏமா நீ எப்பவும் எல்லா கிளாஸுக்கும் ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கணும். எந்த குழந்தையாவது சோர்வா இருந்தா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். அதை என்கிட்டையும் சொல்லணும், பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்லணும். அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிற மாதிரி தெரிஞ்சா அது இமிடியேட்டா என்கிட்ட சொல்லணும். அதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவேன், எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவேன், எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவேன். அதை நீங்க செஞ்சு முடிச்சா போதும். புரியுதா? சரிங்க சார். சார் உங்ககிட்ட கேட்காமலே நானே முடிவெடுத்து ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன் சார். என்னம்மா செஞ்ச? சார் ஒரு குழந்தை கீழே விழுந்து முட்டில வழுந்து போயிருந்தது, அதுக்கு உங்ககிட்ட கேட்காமலே மருந்து போட்டு விட்டுட்டேன் சார். அது என்கிட்ட கேட்காம தான்மா செய்யணும். உனக்கு புரியல நினைக்கிறேன். இப்ப ஒரு குழந்தைக்கு முள்ளு பொத்து இருந்தா அதை நீயே எடுத்து விடுவியா, இல்ல என்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு சார் எடுத்து விடலாமான்னு சொல்லி எடுத்து விடுவியா? நானே எடுத்துருவேன் சார். இப்பதான் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்கம்மா, என்ன விஷயம்? சார் எனக்கு 2 நாள் லீவு வேணும் சார். எதுக்குமா? எங்க நிலத்துல உளுந்து எடுக்கிறாங்க, வர ஆளுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். இந்த வேலையை உங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது செய்ய முடியுமா? முடியும் சார். இங்க உன் இடத்துல நீ இல்லனா உன்னை நம்பி இருக்க 50 புள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும்? உனக்கு என்னமா? சார் எனக்கு லீவு வேணும் சார். எதுக்கு? பர்த்டே ஃபங்க்ஷன் போணும் சார். ஏன் நீ போறனா கேக் வெட்ட மாட்டேன்னு சொன்னாங்களா? வெட்டுவாங்க சார். அப்புறம் ஏமா உங்களை நான் லீவ் எடுக்க வேணாம்னு சொல்லல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை நீ இருந்தாதான் அது நடக்கும், உன்னாலதான் அது முடியும்னா லீவு கேட்கறதுல தப்பு இல்ல. நானே கூட லீவ் கொடுத்துருவேன், சரியான நோக்கத்துக்காக லீவ் கேளுங்க. புரியுதா? நாளைக்கு வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். இப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸ்
After 10 years. நீ இதை தூக்கி நீ அங்க போய் நில்லு. அங்க போய் நில்லு. புடி. After 10 years எங்க? அவனை எங்க? அதுல அந்த எழுத்தே தெரியல எப்படி நான் பண்ண முடியும். தூக்கிட்டு போயிட்டாங்க அங்க வேணாம் முடிச்சது. தேங்க்யூ. A big round of applause for their performance who brought energy, grace and passion to life.